சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலைங்கிறாங்க. பின்ன என்னத்துக்கு வைக்கிறது பின்ன? அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தகராறு என்று போலீசார் கை கழுவினாலும், இது அதுக்கு மெத்தன போக்கு காரணம் அரசியல் ஆதாயம். அரசியல் ஆதாயம் எதற்கு என்று கேட்டால் எல்லாமே இப்ப விஐபி ஷெட்யூல் இருக்காங்களே தவிர லா அண்ட் ஆர்டர் எவனுமே வருது கிடையாது. இதை தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதைத்தான் நிலைநிறுத்துகிறது. எது இருப்பினும் நாம் அது பற்றி அரசியலை பார்த்தால் அந்த பெண்மணி கற்பழிந்த பெண்மணிக்கு வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு அந்த ஞானசேகரன் என்பவர் கைதானாலும் இதில் ஒரு அரசியல் கலப்படம் வந்துவிட்டு ஏற்கனவே அவர் இதே மாதிரி பண்ணியிருக்காருங்க, திருந்தலை. எப்பயும் ஒரு போலீஸ்காரன் அரெஸ்ட் ஆயிட்டு வந்தான்னா அவன் அப்சர்வேஷன்ல வைப்பாங்க 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்லாம். எப்ப இந்த கிரிமினல் ஆக்ட் பண்ணவங்க எல்லா போலீஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அது. ஆமா. ஏன் அது மாதிரி விட்டாங்க? அது காரணம் அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்க அந்த லோக்கல் போலீஸ்காரங்க. இது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை தான் காரணம். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை என்று சொல்வதை மொட்டம் போக்கா சொல்லக்கூடாதுங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி சீஃப் மினிஸ்டர் ஷுட் டேக் இட். சிஎம் கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி மெத்தனமான போக்கு அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்கு. ஏன்னா இட் இஸ் a responsibility of the police to protect each and every citizen. பட் அதே நேரத்துல இன்னைக்கு அண்ணாமலையோட பேச்சு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது சோஷியல் ப்ராப்ளம். பட் அட் த சேம் டைம் இதை ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆக்குறாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீங்க வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? எதையுமே ஒரு கற்பழிப்பு என்பது சோசியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இப்பொழுதுள்ள மாண்புமிகு ஆளுநர் முதலமைச்சர் 4 வருடங்களுக்கு முன்பாக சொன்னார், எதிர்கட்சி என்றால் அவியலா செய்யும் அரசியல் தானே செய்யும் என்றெல்லாம்.